மூளை இல்லாதீங்களா? உங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் முதல்ல போய் ரீகால் பண்ணிட்டு வாங்க. மறக்காம அந்த ரீபோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை தட்டி விட்டுருங்க. வழக்கம் போல நினைவுன்னு ஒன்று வருது, அதில் ஆசைன்னு ஒன்று வருது. அந்த ஆசைப்பட்டதுக்கு வந்து பிசிக்கல் ரெக்யூர்மெண்ட் தேவை. பிசிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றி விட்டு போயிட்டான் அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் கிடைக்கும். அந்த ஃபெயிலியரில் அவன் வந்து உங்களோட சோசியலாக ஸ்ட்ராங்காக இருக்கான், நீங்கள் சோசியலாக வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு காரணமான அவன் மேலே பார்த்து பயம் வரும். அந்த பயத்தில் இருந்து ஒரு பழிவாங்குதல் வரும். அந்த பழிவாங்குதல் மூலமாக சூழ்ச்சி வரும். கெமிக்கலாக ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் ஆசை, ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் பயம். அதில் வந்து அவன் வேற ஏதாவது சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா அதை பார்த்து உங்களுக்கு வந்து பயம் வரும். அந்த பயத்துக்கு அப்புறம் பழிவாங்குதல், சூழ்ச்சி அப்படிங்கிற உணர்வுகள் வெளியே வரும். இப்போ ஃபைனான்சியலாக நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க, ஃபைனான்சியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தன் வந்து உங்கள் ஆசையை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா, சோசியலாக நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த சோசியல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்களை பயமுறுத்துறான் அப்படின்னா அந்த பயத்தில் அதுக்கப்புறம் பழிவாங்குதல், அதுக்கப்புறம் சூழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மூளை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பயம் இஸ் ஈக்குவல் டு ஆசை இன்டு ஃபெயிலியர் இன்டு வீக்னஸ். பயம் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆசைப்பட்ட ஒரு சில விஷயத்தை இழந்துருவோம், இல்லை அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ஒரு தாட் வரும்போது கூட நமக்கு பயம் வரும். சயின்டிஃபிக்காக இதுக்கு வந்து ஈக்குவேஷன் இருக்கா, இல்லை யூனிட் இருக்கா, வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால வந்து எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால பயம் இந்த யூனிவர்ஸ்ல எதுல இருந்துமே ப்ரொடியூஸ் ஆகல. எவல்யூஷன்ல பயங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, பயம், குயம், கயம் இருந்திருக்கு. இதுல பயம் உள்ள உயிரினங்கள் மட்டும் அடுத்த தலைமுறை ப்ரொடியூஸ் பண்ணனால பயங்கிறது அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கதை நம்மளே சொல்லிக்கலாம். பயத்தை நம்ம ஸ்கேல்ல வச்சு பார்த்தோம்னா, இது வரைக்கும் பயத்துல நம்ம எல்லா பயத்தையும் அனுபவிச்சிருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம 4 யூனிட் அனுபவிக்கிறோம், வேற ஒருத்தவங்க 2.5 யூனிட் அனுபவிக்கிறாங்க, ஒருத்தவங்க 1 யூனிட் அனுபவிக்கிறாங்க, ஒருத்தவங்க 8, ஒருத்தவங்க 12 அப்படின்னு நம்ம போனோம்னா பயத்தோட வேல்யூ வந்து எல்லா வேல்யூ நம்மளால வாழ்றதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு வாழ்க்கை பத்தாது. இது வந்து வழக்கங்களா நம்ம சிறுமொழியில இருந்து தான் வருது. இது ஒரு ஆற்றல், நம்ம சாப்பாட்டுல இருந்து தான் இந்த ஆற்றல் வருது. அது சூரியன்ல இருந்து வருது, அது பிக் பேங்ல இருந்து வருது. அவ்வளவுதான். வீரங்க பார்த்தா கூட பயப்படாதீங்க, ஏயின்னா கூட பயப்படுவாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு அதிகமா இருக்கிறதுனால நம்மள நாமே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா இந்த பயங்கிறது செயல்படும்.